ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம். அதிலே இந்த தொடரிலே 1887வது பகுதி திருமங்கையாழ்வார் அருளி இருக்கக்கூடிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 1055ஆம் திருமொழி கிருஷ்ணாவதாரத்திலே ஈடுபட்டு கண்ணனை சப்பாணி கொட்டுமாறு வேண்டக்கூடிய திருமொழி, பாசுரங்கள் நிறைந்த திருமொழி. அதனுடைய 8வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். முந்தைய பாடலை ஒட்டி பேய்முலை உண்ட செய்தியை இப்பாடலில் விரித்துரைத்து கண்ணனை சப்பாணி கொட்ட வேண்டுகிறாள். சென்ற பாடலில் என்ன சொன்னார்? பிள்ளை பிரான் கொட்டாய் சப்பாணி, பேய்முலை உண்டானே சப்பாணி என்று சொன்னார். புள்ளினை வாய் பிளந்து பூங்குருந்தம் சாய்த்து துள்ளி விளையாடி தூங்கூறு வெண்ணையை அள்ளிய கையால் அடியேன் முலை நெருடும் பிள்ளைப்பிரான் கொட்டாய் சப்பாணி, பேய்முலை உண்டானே சப்பாணி என்று சொன்னார். அந்த பேய்முலை உண்ட வகையை விரித்துரைக்கிறாள் இந்த பாசுரத்திலே. யாயும் பிறரும் அறியாத யாமத்து மாய வலவை பெண் வந்து முலை தர பேய் என்று அவளை பிடித்து உயிருண்ட வாயவனே கொட்டாய் சப்பாணி, மால் வண்ணனே கொட்டாய் சப்பாணி. யாயும், என்றால் தாய் என்று பொருள். யாயும் பிறரும் அறியாத யாமத்து, யாமத்து என்றால் இரவிலே என்று பொருள். யாயும் பிறரும் அறியாத யாமத்து மாய வலவை பெண் வந்து முலை தர பேய் என்று அவளை பிடித்து உயிர் உண்ட அளவலை என்று ஓயாது பிதற்றுபவள். இங்கு தாயின் பரிவு தோன்ற அவள் பேசிக்கொண்டே வந்தாளாம். தாய் போன்று வேஷமிட்டு கொண்டிருக்கிறாள் அல்லவா, அப்படி வந்தாளாம் அந்த பேய்ச்சி. தாயாக வந்த பேய்ச்சி பூதனை. மாய வலவை பெண் வந்து முளைதர பேய் என்று அதை தெரிந்து கொண்டு பேய் என்று அவளை பிடித்து உயிர் உண்ட, அவள் உயிரை உண்ட வாயவனே கொட்டாய் சப்பாணி, மால் வண்ணனே கொட்டாய் சப்பாணி. இந்த பாசுரத்திற்கான பதவரை பார்க்கலாம். யாயும் பிறரும் அறியாத யாமத்து, பெற்ற தாயும் மற்றவரும் அறியாத நடு இரவிலே மாய வலவை பெண் வந்து முளைதர, வஞ்சனையுள்ள நடிப்பில் மிக்க போதனை வந்து தாய் போலவே பிதற்றிக் கொண்டு வந்து பால் கொடுக்கவும் பேயென்று அவளை பிடித்து உயிர் உண்ட வாயவனே, அவளை பேயென்று உணர்ந்து முலைவழியே பிடித்து உறிஞ்சி அவள் பாலையும் உயிரையும் சேர்த்து அமுது செய்த வாயை உடையவனே, பேயென்று அவளை பிடித்து உயிருண்ட வாயவனே, மால்வண்ணனே கருநிறமுடையவனே கொட்டாய் சப்பாணி, உன் 2 கைகளையும் சேர்த்து தட்டி சப்பாணி கொட்டுவாய் என்று வேண்டுகிறாள். பெற்ற தாயாகிய நானும் மற்றுமுள்ளோரும் உறங்கிக் கொண்டிருந்த நடு இரவிலே வஞ்சனையுடைய தீய பெண்ணான பேய்ச்சி பூதனை வந்து பால் கொடுத்த அளவிலே அவளை பேய்ச்சி என்று அறிந்து பிடித்து கொண்டு அவள் உயிரை கவர்ந்த திருவாயை உடையவனே சப்பாணி கொட்டுவாயாக, மால் வண்ணனே சப்பாணி கொட்டுவாயாக என்பதுதான் இந்த பாசுரத்திற்கான பொருள். கண்ணபிரானுடைய தொட்டில் பருவத்திலே நிகழ்ந்த சிறு சேவகங்களுள் பூதனையின் முலையை சுவைத்து உயிர் உண்டது மிக்க பயங்கரமானது. ஆதலால் அதனை அடுத்தடுத்து எடுத்து பேசுகிறாள் தாய். பெற்ற தாயாகிய நானும் மற்றுள்ளவரும் யாரும் கண்விழித்திருக்க பெறாமல் உறங்கிக் கொண்டிருந்த நடுநிசியிலே வஞ்சகப் பேய் மகள் வந்து முலையுண்ண கொடுக்க இவள் தாய்தான் என்று பிரமித்து ஒழியாமல் பேய்தான் என்று நிச்சயித்து கொண்டு அவள் உயிரை கவர்ந்து உண்ட பிரானே நீ சப்பாணி கொட்ட வேண்டும் என்கிறாள். யாய் என்றாலும் மோய் என்றாலும் தாய்க்கு பெயர். யாமம் என்றால் இரவு, அது சாமம் என்ற வட சொல்லின் திரிவு யாமம். அளவை ஓயாது பிதற்றுபவள், அளவலை என்று சொல்வார்கள். பிதற்றிக்கொண்டே இருப்பவள், அதிகமாக பிதற்றிக்கொண்டு வருபவள் என்று அருளி செய்வார் பெரியவாச்சான் பிள்ளை. இங்கே பூதனை
தாய் வடிவம் கொண்டு வேஷம் போட்டு கொண்டு வருகிறாளாகையாலே என் குட்டனேவா, என் முத்தமேவா, என் செல்வமேவா என்று போலி பிதற்றல்களை செய்து கொண்டு வருபவள் என்று நயமாக உரைக்கிறார். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையின் உரையினை அனுபவிக்கலாம். யாயும் பிறரும் அறியாத யாமத்து, பெற்ற தாயும் மற்றும் உள்ளவர்களும் இவர்கள் ஒருவரும் அறியாத நடுயாமத்திலே, மாய வலவை பெண் வந்து முளைதர, வஞ்சனையை உடையவளாய் இருந்தும் யசோதை பிராட்டி தன் அன்பு தோன்ற பாராட்டி கொண்டு வருவது போல பூதனையானவள் நடித்து கொண்டு வந்து முளை கொடுக்க, பேய் என்று அவளை பிடித்து உயிருண்ட வாயவனே, பேய் என்று அவளை புத்தி பண்ணி முளை வழியே அவளை பிடித்து முளையுண்டு உயிருண்டு அவளை முடித்த திருப்பவள வாயவனே, திருப்பவள வாயை உடையவனே, மால்வண்ணனே கொட்டாய் சப்பாணி, நீ விரும்பாதவர்களை அழிக்கின்றாய். உன்னால் விரும்பப்படுபவர் சொல்லியவற்றையும் செய்ய வேண்டாமா? உன்னால் விரும்பப்படுபவள் நான் சொல்லுகிறேன், எனக்காக நீ சப்பாணி கொட்டுவாயாக என்று வேண்டுகிறாள் யசோதை. அற்புதமான ஒரு பாசுரம். யாயும் பிறரும் அறியாத யாமத்து, மாய வலவை பெண் வந்து முளைதர, பேயென்று அவளை பிடித்து உயிருண்ட வாயவனே கொட்டாய் சப்பாணி, மால்வண்ணனே கொட்டாய் சப்பாணி என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் ராமாயணப் பெருக்கர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.